நாம் செய்து வரும்போது, அதை நீங்களே உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் ஆற்றலையும், உயிர் ஆத்மாவையும், அந்த உயிர் ஜீவனையும் நீங்கள் உணர முடியும். அதை ஏன் உங்கள் கைகளால் செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், நீங்கள் உதாரணமாக ஒரு செடியை வளர்த்தாலோ, ஒரு மரச்செடியை வளர்த்து தினந்தோறும் நீர் ஊற்றி நீங்கள் வரும்போது, அந்த செடியானது ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சாக தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சில செடிகள், காய்கறி செடிகள் எல்லாம் வேகமாக வளரும். மரம் செடிகள், மர வகைகள் கொஞ்சம் பொறுமையாக வளரும். பூஞ்செடிகள் இன்னும் சற்று வேகமாக வளரும். இந்த வளர்ச்சியை நீங்கள் தினந்தோறும் நீரூற்றி, அவற்றை நீங்கள் கைகளால் தொட்டு, அதன் மீது அன்பு செலுத்தி, அதற்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்கி அதை செய்யும்போது, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். அதனோடு உங்களுக்கு ஒரு பாசம், பந்தம், பிணைப்பு ஏற்படும். உயிரின் சாட்சி என்ன? உயிரின் ஆதாரம் என்ன? என்பதை நீங்கள் அதிலே உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். 4 வகையான பூஞ்செடிகள் என்பது, அதேபோல் 3 வகையான மர வகைகள் அல்லது காய்கறி வகைகள், செடிகள். இவற்றை நீங்கள் தினந்தோறும் ஒரு செடியை வைத்து, அதற்கு தினந்தோறும் நீர் ஊற்றி வந்தால் போதும். தினந்தோறும் நீங்கள் புது புது செடியை வைக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நீங்கள் 4 செடிகளையும் 3 வகையான மர வகைகளையும் நட்டு வைத்து, அதற்கு தினந்தோறும் நீரூற்றி வந்தால் போதுமானது. தினந்தோறும் நீர் ஊற்றி அந்த செடிகளோடு நீங்கள் உறவாட வேண்டும். அதனோடு நீங்கள் அன்பு கொண்டு, அந்த நீர் ஊற்றும்போது அதனோடு நீங்கள் உரையாட வேண்டும். அதனை தினம்தோறும் நீங்கள் கவனித்து வரும்போது, அதனுடைய வளர்ச்சியும், அதனுடைய செயல்பாடுகளும் தினந்தோறும் மாற்றம் அடையும் என்பதை, எவ்வளவு பசுமையாக வளர்கிறது, எவ்வளவு அருமையாக பூ பூக்கும் போதும், காய் காய்க்கும் போதும், அந்த காயை நீங்கள் பறித்து உணவருந்தும் போதும், அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்படுத்தும்போது, அந்த உயிரின் சாட்சியையும், உயிரின் ஆன்மாவையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோல்தான் 2 விலங்குகளை, வீட்டு விலங்குகளை வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். ஒரு உயிருக்காவது உணவு கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன். இதற்கு காரணம் என்னவென்றால், 2 உயிரினங்களையும் மரம், செடி, கொடிகள் என்பது உயிரற்ற பொருளாகவோ, இல்ல உயிருள்ள பொருளாகவோ நம்மோடு உறவாட முடியாத அளவிற்கு உங்களுக்கு அந்த பாச பந்த பிணைப்புகளை உங்களுக்கு உணர்வதற்கு சற்று கடினமானதாக இருந்தாலும், இதனுடன் 2 விலங்குகள், ஒரு கிளியாகவோ, ஒரு பூனையாகவோ, ஒரு நாயாகவோ, இதுபோன்று உங்களுக்கு எந்த விலங்கு உங்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய விருப்பப்படுகிறதோ, நீங்கள் 2 விலங்குகளை நீங்கள் செல்லமாக வளர்த்து, அதற்கு தினந்தோறும் சிறிது உணவு கொடுத்து அதை